வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவகிரகங்களிலேயே முழுவதும், அதாவது 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியினால் ஒரு வருட காலத்திற்கு 12 ராசிக்காரர்களுக்கு பொது பலனாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசியாக நமது சேனலிலே விளக்கமாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய குரு பயிற்சி பலன் பதிவானது கும்பராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான். ஆகவே கும்பராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஒரு வருட காலத்திற்கு அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2025-2026. குரு பயிற்சி பலன்கள் 2025-2026. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 28/1/5126 நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று பிற்பகல் சரியாக 1:08 அந்த நிமிடம் முதல் நவகிரகங்களிலேயே முழுவதும் 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் தமிழ் வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதுனம் ராசியில் தான் சஞ்சரிப்பார், அதாவது அதில் தான் இருப்பார். அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு கும்பராசி மெய்யன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் ஒரு வருட காலத்துக்கு கொடுப்பார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ பிரகஸ்பதி பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று கும்பராசி மெய்யன்பர்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். முதல்ல இந்த பிரகஸ்பதி பகவான் குரு பகவான் யார்? இந்த குரு பகவானாகப்பட்டவர் சாட்சாத்து பிரம்மாவினுடைய புதல்வன். நவகிரகங்களிலேயே 100% முழுவதுமாக சுபக்கிரகமாக இருக்கக்கூடியவர். நமக்கு அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர். இவர் எந்த ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த ராசியிலிருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு ஆகிய இடங்களை இவர் பார்ப்பார். இந்த குரு பகவான் முழுவதுமே சுபக்கிரகமாக இருப்பதால் அனைத்து விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக ஜெயமாகும். இதுதான் உண்மை. இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த மிதுன ராசியில் அவர் ஒரு வருட காலம் அமர்ந்து கொள்வார், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை. அது வரையில் உண்டான காலகட்டத்தில்
கும்பராசி மெய்யன்பர்களுக்கு இது எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். கும்பராசி மெய்யன்பர்களே, உங்களது ராசிக்கு இவர் இந்த குரு பகவானாகப்பட்டவர் நட்பு கிரகம். உங்களுக்கு அவர் நட்பு. இந்த கும்பராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்களானது ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூர்வ புரோஷ்டபா நட்சத்திரம், போரட்டாய் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கும். ஸ்ரவிஷ்டா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அங்காரக பகவான் செவ்வாய் பகவான். இவர் குரு பகவானுக்கு மித்ரு கிரகம், நண்பன். சதபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான். இந்த ராகு பகவான் குரு பகவானுக்கு சத்ரு. பூர்வ புரஷ்டவா நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இதே பிருகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான். ஆனால் இந்த கும்பராசிக்கு அதிபதியார் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனைச்சர கிரக பகவான் தர்மவான், நீதிவான், கர்ம பலனை கொடுக்கக்கூடியவன். இந்த சனைச்சர கிரக பகவான் இந்த குரு பகவானுக்கு சமமானவர். சரி, இதுவரை சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மெய்யன்பர்களே, கும்பராசி மெய்யன்பர்களே, உங்களுக்கு இவர் இந்த சனீஸ்வர கிரக பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் 7 வருடத்து சனி, அதிலே உங்களுக்கு தற்போது 4 வருடங்கள் கழிந்து விட்டன. இன்னும் 1 வருடம் பாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் உங்கள் ராசியிலிருந்து இந்த சனீஸ்வர கிரக பகவானாகப்பட்டவர் வர இருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் மாசி மாதம்தான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்ன பயிற்சி ஆகலை. அது வரைக்கும் அவர் அதில் தான் இருக்கார். இது வேத சாஸ்திரத்தின் நெறிப்படி, வாக்கிய பஞ்சாங்க நெறிப்படி. அப்போ இந்த குரு பகவான் கடந்த 1 வருட காலமாக அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தினார். ஆனால் தற்போது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் முதல் பராவ வருஷம் வைகாசி மாதம் வரை இந்த 1 வருட காலத்திற்கு அவர் உங்களது ராசிக்கு 5ஆம் இடமாக பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்து கொள்ளப் போகிறார். அமர்ந்து கொண்டு 1 வருட காலத்துக்கு உங்களுக்கு பலனையாக இழித்தரப் போகிறார். இந்த குரு பகவான் உங்களது ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதே சமயம் உங்களது ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடம் தனுர் ராசி தனது சமசப்தமாக பார்வையாக இருக்கக்கூடிய 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இதே குரு பகவான் உங்களது ராசியை தனது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதே சமயம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார்,
உங்களது ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்க பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஒரு வருட காலத்துக்கு, வரவிருக்கும் ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு தாராளமாக அவர் கொடுக்க வேண்டும், கொடுப்பார். அவருடைய வேலையை அவர் செய்வார், அது சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களது ஜென்மஸ்தானத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு உடல் உபாதைகளை நிச்சயம் தருவார். காரணம் என்னவென்றால், உங்களது ராசியிலேயே கர்மபலனை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம்தான் உங்களது ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார். ஆனால் அதே சமயம் விஸ்வாவசு சித்திரை மாதம் நேர் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது கும்பராசிக்கு பயிற்சியாக அவர் அங்கே அமையப் போகிறார் 1.5 வருட காலம். சனி ராகு சேர்க்கையானது சரியானது அல்ல. கும்பராசி மெய்யன்பர்களே, இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது, குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வையாக இருக்கும் பொழுது, அது சிரவிஷ்டா நட்சத்திரமாக இருக்கட்டும், சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், அல்லது பூர்வபுருஷ பூரட்டாய் நட்சத்திரமாக இருக்கட்டும், யாராக இருந்த இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் இருக்கட்டும், அதாவது சிரவிஷ்டா நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் மட்டும், சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், பூர்வ புரோட்வார நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும் உடல் உபாதைகளை நிச்சயமாக கொடுப்பார் இந்த குரு பகவான். ஏன்னா ராகுவும் இவருக்கு சத்ரு. சனீஸ்வர பகவான் என்ன சொல்றார், நீங்க எல்லாருக்கும் நல்லா எழுதி கொண்டு நான் கர்ம பலன் கொடுக்கக்கூடியவன், நான் கர்ம பலன் என்னவோ அந்த கர்ம பலன் நான் செஞ்சே தீருவேன், நீ தான் எல்லாருக்கும் அடிக்கடின்னு நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னுட்டு இருவருக்குமே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற அந்த காலகட்டத்தில் தான் நவகிரகங்கள்ல குருவுக்கும் சனிக்கும் உள்ள விஷயம். ஆகவே கும்பராசி மெய்யன்பர்களே, அவர் தனது 9ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு உத்தியோகம் இருந்தால் அந்த உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகமானது நிச்சயமாக கிடைக்கும், பதவி உயர்வானது கிடைக்கும், இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றம் செஞ்சாதான் இந்த 1 வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இடமாற்றம் நீங்க பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த 1 வருட காலம் பலனானது எப்படி இருக்கும் என்று சொன்னேனோ அதே பிரகாரம் உடல் உபாதைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கும்பராசி மெய்யன்பர்களே, இந்த 1 வருட காலத்திற்கு நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக செல்லுங்கள். ரொம்பவும் எச்சரிக்கையோடு போகணும். ஏன்னா சனி ராகுவினுடைய சேர்க்கை வேற வர போறது. 7ஆம் இடத்துல உங்களை சமசப்தோஷானத்துல கேது வேற உட்கார போறான். அதை தவிர குருவினுடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் பார்வையா வேற வருது. குரு பார்க்கறது நல்லது, அவருடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பாக்கியஸ்தானம் அவருக்கு கும்பராசி அதை பார்க்கிறார். ஆக இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு இப்படித்தான் நடக்குமா? சற்று மாற்றங்கள் ஏற்படும். இது பொது பலன் இந்த 1 வருஷத்துக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க போனாங்கன்னாக்கா அவளுக்கு எப்படி நம்ம உபசாரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி கணக்கு இது.
அவள் வருவா, அவள் போயிடுவா. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வரும், போகும். ஆனால் கும்பராசி மெய்யன்பர்களே, தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்வசு நட்சத்திரம் புனர்பூசம் மற்றும் விசாகா நட்சத்திரம் விசாகம், பூர்வபுரோஷ்டவ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இவர் 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீட்டில் இவர் அமர்ந்திருந்தாலும், அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து உங்களது கும்பராசியை தனது 5ஆம் இடம் 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்த்தாலும், அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ராசியில் இருந்து இவருக்கு மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம், உத்தரபுல்வை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் மற்றும் உத்தராஷாடா நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது இந்த குரு பகவானுக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரக கிரக பகவான் செவ்வாய் பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் மற்றும் சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் தன்னுடைய மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், அங்காரகன் ஆகியோர்களுடைய சேர்க்கையில் அமர்ந்திருந்தாலும், கும்பராசி மெய்யன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு 55% சுப பலனை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு சத்துர்கிரகங்களாக இருக்கக்கூடிய புத பகவான், சத்ருனாக்க விரோதி. இந்த புதன் ஏன் இவருக்கு விரோதி? புதன் கல்விக்காரகன். இவர் கல்வியை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர். நான் தானே அபிவிருத்தி பண்ணுறேன், அதனால் நான் தான் பெரியவன், நீ கல்வியை கூப்பிட்டு தான் நீ பெரியவனா அப்படின்ற அதில் 2 பேர் சத்ரு. இந்த புத பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரகிரக பகவான், ஏன்னா இவர் தேவகுரு, குரு பகவான் தேவகுரு. இவர் நீ தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கே, நான் அசுரர்களை நான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவர் அசுர குரு சுக்கிரன். ஆனால் 2 பேரும் புதனும் சுக்கிரனும் சுபகிரகம் தான். அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருக்கு தான் சத்ரு. அப்படி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அவபரணி நட்சத்திரம், பரணிய நட்சத்திரம், பூர்வபுலனி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூர்வாஷாட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு 45% சுப பலன்களை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் கும்பராசி மெய்யன்பர்களே,
உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் தனக்கு சமமாக இருக்கக்கூடிய கர்ம பலனை தரக்கூடிய தர்மவான் நீதிமான் சனீஸ்வர கிரக பகவான் அவருடைய நட்சத்திரமானது அவருக்குரிய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தரபுரோஷ்டமதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பார்வையான இடமாக இருக்கக்கூடிய 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை ஆகிய வீடுகளில் இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய அவருடைய பார்வையானது அவர் தான் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் இடம் ஆகிய இடங்களை அவர் பார்ப்பார். அந்த இடங்களில் இந்த குரு பகவான் இருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று சனீஸ்வர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இந்த குரு பெயர்ச்சியானது கண்டிப்பாக 20% சுபங்களை கொடுப்பதே மிக மிக கடினம். 20% வரலாம், 15லேருந்து 20க்குள்ள கிடைக்கும். ஆனால் அதே சமயம் கும்பராசி மெய்யன்றர்களே, உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் நவ கிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த ராகு கிரகம் கேது கிரகம் ஆகிய சேர்க்கையில் அவர் அமர்ந்திருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்க மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்ன? சனீஸ்வர பகவானுடைய பார்வையிலேயோ அல்லது சனீஸ்வர பகவான் சேர்க்கையிலேயோ அல்லது நிழற்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகியோருடைய சேர்க்கையிலேயோ இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பாரே ஆனால் உங்களது ஜாதகத்தில் கும்பராசி மெய்யன்பர்களே பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன? எந்த காரியமும் தொட்டாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த குரு பகவான் பிராமணன், இந்த சனீஸ்வர கிரக பகவானும் அசுரனுக்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா சாயா கிரகம், அவர் அந்த மாக்கு பிறந்த புள்ள, சாயாவுக்கு பிறந்த புள்ள. சாயாங்கிறவ அசுரரில் சேர்ந்தவ. அதே நிழல் கிரகங்களும் அசுரர்கள் தான். அந்த அசுரர்களோட பிராமணனாகப்பட்டவன் சேர்வதனால்தான் பிரம்மஹத்தி தோஷம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் கும்பராசி மெய்யன்பர்களே, தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்னவென்று பார்த்துக் கொள்ளுங்கள். சுபக்கிரக தசையா அசுபக்கிரக தசையா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். சுபக்கிரகங்கள் என்றால் என்னென்ன? சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். அதான் புதனும் சுக்கிரனும் இங்கே இருக்கு, சத்ரு கிரகம் சொன்னல. ஆனால் சுபக்கிரகங்களுடைய வேலையை, சுபகிரகங்கள் அவ 2 பேரும் அவளுடைய தசாவினுடைய வேலையாக அவள் செய்வா. ஆனால் கொஞ்சம் பேரும் பலன் கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதே சந்திர தசையை குரு தசையை நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 55% நல்லது நடக்கும். அதே புதன் கிரக தசையோ அல்லது சுக்கிர கிரக தசையோ நடந்தால் ஒரு 45% நல்லது நடக்கும். ஆனால் அதே சமயம் தங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய அசுர கிரக தசைகள். யார் அசுர கிரக தசைகள்? சூரியன், செவ்வாய் அங்காரகன், சனி, ராகு, கேது இவன் 5 பேருமே அசுர கிரகங்கள் தான், அசுப கிரகங்கள் தான். ஆனால் இதில்
சூரியனும் செவ்வாயும் இவருக்கு வந்து பித்ருக்கிரகம், நண்பன். அசுரனாக இருந்தாலும் நண்பன். இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வாக்கேப்பா. அந்த தசை நடக்கிறவளுக்கு ஒரு 45% கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே சமயம் சனி தசையோ ராகுகேது தசையோ நடக்கக்கூடியவர்கள் இந்த குரு பெயர்ச்சிகள் மிக 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 கவனமாக இருங்கள். இந்த ஒரு வருட காலம் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பல முறை யோசனை செய்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். பிரமாதமாக பயனடையுங்கள். இந்த கும்பராசி மையன்பர்களே, இந்த குரு பயிற்சிக்கு அங்கே என்ன பண்ணணும்? அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம சென்னையிலே கூறிவிட்டு அதன் பிறகு கடைசியாக 3 பதிவானது பதிவடைய இருக்கின்றோம். அந்த 3 பதிவிலையுமே 12 ராசிக்காரர்களும் என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம்தான் அந்த 3 பதிவு. ஆகவே கும்பராசி மெய்யன்பர்களே, இன்றைய இந்த பதிவையும் கடைசியாக இருக்கக்கூடிய 3 பதிவினையும் தாங்கள் அனைவரும் பார்த்து சாட்சாஸ்ரீ நவகிரகங்களிலேயே முழுவதும் 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கிற பகவான், குரு பகவான் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்கள் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து. ததா அஸ்து.